வணக்கம் சென்டம் ஆப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு நம்ம என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, நவம்பர் 6ஆம் தேதி டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் யூபிஎஸ்சிக்கு, அதாவது ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ், குரூப் 1 அண்ட் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆஃப் பேங்கிங்கு, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி. ஸோ இது எல்லா எக்ஸாமுக்குமே உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்போ வாங்க இன்னைக்கு உள்ள கொஷின் பார்ப்போம். இதோ தமிழில் தான் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷ்லையும் தனியாக டெய்லி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துடலாம். ஸோ கண்டென்ட் இது சேமாக தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்லையும் கரண்ட் அஃபேர்ஸ் வரும், இங்கிலீஷ்லையும் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். நீங்கள் எத்தனை பேர் வேணும்னு கேட்கும் பட்சத்தில் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் பக்ரைனில் நடந்த ஆசிய இளைஞர் விளையாட்டு போட்டிகள் 2025 இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது? ஸோ ஆல்ரெடி நேத்தியே பார்த்தோம், வேர்ல்டு கப் இந்தியாலாம் வாங்கியிருக்கு. அதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கோம். ஸோ இந்தியா வந்து இப்போ நிறைய விளையாட்டில் நல்ல முன்னணி இடத்துல பதக்கம் வாங்கிட்டு இருக்காங்க. செஸ்ஸாக இருக்கட்டும், ஆர்ச்சரி அம்பு விடுதலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கபடி போட்டியாக இருக்கட்டும். ஸோ அந்த கபடி போட்டியில் வந்து இந்த கண்ணகி நகர் கார்த்திகாவா சம்திங் ஏதோ ஒன்று ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சு. ஸோ குகேஷ் வந்து வேர்ல்டு சாம்பியன் வாங்கினது. ஸோ பேரா ஒலிம்பிக்ஸில் ஏகப்பட்ட மெடல்ஸ் வாங்கிட்டு வந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி நம்ம வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எப்படி வந்து மென்ஸ் வேர்ல்டு கப்பு எந்த அளவுக்கு நம்ம பேசுவோமோ அதே அளவுக்கு உமன்ஸ் வேர்ல்டு கப்பும் பேசணும். ஏன்னா 1973 ஆன உமன்ஸ் வேர்ல்டு கப்பு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் 2025 நம்ம இந்தியா கைப்பற்றிருக்கு. இது வரைக்கும் அதில் யார் வந்து கொலைச்சிருந்தாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாண்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு நாடு நியூசிலாந்து மட்டும் வாங்கிட்டு இருந்துச்சு. நியூசிலாந்துக்கு அப்புறம் வேற ஒரு நாடு வாங்கியிருக்கு, இங்கிலாந்து ஆஸ்திரேலியா தவறுனா அது இந்தியா தான். ஓகேவா? இந்த வாட்டி யார் ரன்னர் அப்னா சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்குங்க. எத்தனை பதக்கங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா 48 பதக்கங்களை இந்தியா வாங்கியிருக்கு. இதுல 2025 பக்ரைனில் நடந்த இந்த ஏசியன் யூத் கேம்ஸ். ஓகேவா? ஏசியன் யூத் கேம்ஸ், ஏசியன் யூத் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பக்ரைனில் நடந்திருக்கு. என்னென்னு பார்ப்போம். எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்ரைனில் மனாமாவில் நடைபெற்ற ஆசிய இளைஞர் விளையாட்டு போட்டியில் இந்தியா வந்து 48 பதக்கங்கள் வாங்கியிருக்கு. ஓகேவா? இந்தியா பதக்கப்பட்டியலில் 6வது இடத்தை பிடித்திருக்கு. இது சாம்பியன்ஷிப் வரலாற்றில் இதுவரை இல்லாத சிறந்த ஒரு முன்னெடுப்பா இது இருக்கு. ஓகேவா? எத்தனை அப்படின்னா 13 தங்கம், 18 வெள்ளி, 17 வெண்கலம். ஓகேவா? ஆக மொத்தம் 48 பதக்கங்களை இந்தியா வாங்கி குவிச்சிருக்கு. ஸோ எந்த நாடு ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்னு 12 வருட இடைவெளிக்கு பிறகு திரும்பிய இந்த போட்டி வந்து 2030, அதாவது 2023 மற்றும் 2023 விளையாட்டு போட்டிகளில் இது உஸ்பெகிஸ்தான் மற்றும் கம்போடியாவில் நடைபெறும். ஓகேவா? இப்போ பக்ரைனில் நடந்திருக்கு. ஸோ ஓகே, பக்ரைனில் நடந்திருக்கு. ஸோ இது நெக்ஸ்ட் உஸ்பெகிஸ்தானில் நடக்க போகுது. எங்க 2029 31 கேம்ஸ் எங்க நடக்க போகுதுன்னா உஸ்பெகிஸ்தான் அண்ட் கம்போடியாவில் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் இதுல எந்த இதுல பதக்கப்பட்டியலில் அதிகமா இருக்காங்கன்னா சைனா. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து சைனா எத்தனை பதக்கம் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 147 பதக்கம் பட்டியலில் இருந்து எத்தனை கோல்டுனா 63 கோல்டு அடிச்சிருக்காங்க. ஸோ 2வது இடத்துல யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் மொத்த பதக்கப்பட்டியல் 81. இதுல கோல்டோட எண்ணிக்கை மட்டும் மொத்தம் 37. ஓகேவா? அதுக்கப்புறம் 3வது இடம், நம்ம 6வது இடம் தெரிஞ்சு போச்சு, கசகஸ்தான். நெக்ஸ்ட் கசகஸ்தான், இவங்க 24 கோல்டு அடிச்சு எத்தனை வந்து பதக்கப்பட்டியல இருக்காங்கன்னா 93 கோல்டு. ஏன்னா எதனால இவங்க 93 வாங்கியிருக்காங்க, இவங்க 82 தான் வாங்கியிருக்காங்க. 2வது எப்படி உஸ்பெகிஸ்தான் வந்ததுன்னா, ஒரு பதக்கப்பட்டியலில் எதை வந்து மெயினாக சொல்லப்படுவாங்க அப்படின்னா கோல்டோட எண்ணிக்கையை வச்சுதான் பதக்கப்பட்டியல இது பண்ணுவாங்க. இப்போ நம்மளே எக்ஸாம்பிளுக்கு 48 இதுல இருக்கோம். ஆனாலும் இந்த 48ம் கோல்டாக இருந்தால் நம்ம தான் 2வது இடத்துல இருப்போம். ஓகேவா? ஏன்னா 63 மெடல் வாங்கி கோல்டு வாங்கி சைனா முதல் இடத்துல இருக்கு. ஸோ இதுல கோல்டோட எண்ணிக்கையை வச்சுதான் நம்ம பட்டியலில் ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதுல சைனா வந்து 63 கோல்டு வாங்கி இருக்கிறதுனால அது ஃபர்ஸ்ட். இருந்தாலும் இது ஓவரால்ல 81 இருந்தாலும் இது 95 இருந்தாலும் கோல்டுல எது வந்து அதிகமா இருக்குன்னா 37 கோல்டு வாங்கி உஸ்பெகிஸ்தான் தான் இருக்கு. இதையும் புரிஞ்சுக்குங்க. ஓகே, 2வது கொஸ்டின், எந்த நாடு கப்ரோவோஸ்க் என்ற புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை ஏவியது? கப்ரோவோஸ்க் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை வந்து
கப்ரோவோஸ்க் அப்படிங்கிறது பேரு. கேஹெச் இதுக்கு ஸ்பெல் பண்ணோம் கப்ரோவோஸ்க் அப்படிங்கிற ஒரு இந்த நீர்மூழ்கி கப்ரோவோஸ்க் நீர்மூழ்கி சப்மரைன். ஓகேவா, நியூக்ளியர் சப்மரைன். இது எந்த நாடு அப்படின்னா ரஷ்யா. இந்த ரஷ்யாலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதையும் பார்த்துக்குங்க. ரஷ்யா தனது சமீபத்திய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கப்ரோவோஸ்க்கு, ஏவி இருக்கு. எதுக்கு அப்படின்னா இந்த ஏவுகணை வந்து பொசிடியன், ஓகேவா, அண்டர் வாட்டர் நியூக்ளியர் ட்ரோனு டோம்ஸ்டே மிசைல் அப்படிங்கிற ஒரு கேப்பபிளான உள்ளது. ஓகேவா, இந்த ரஷ்யன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. இதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வடிவமைப்பு பணியாளமான ரூபின் வடிவமைத்திருக்கிறார். பல்வேறு நோக்கங்களுக்காக ரோபோ அமைப்புகள் உட்பட நவீன இதோட நீருக்கடியில் செல்ற சப்மரீனை இதில் வடிவமைச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ரஷ்யாவோட தலைநகரம் எது? மாஸ்கோ. நாணயம் எது? ரஷ்யா ரூபில். கண்டம் வந்து ஐரோப்பா ஆசியா கண்டம். அதிகாரப்பூர்வ மொழி ரஷ்யன். ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின். ஓகே, அடுத்து ஆயுஷ்மான். சமீபத்துல எந்த அரசாங்க திட்டம் அதிகாரப்பூர்வமாக உலகின் மிகப்பெரிய பொது சுகாதார திட்டமாக மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத். ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஓகேவா, ஏபினா ஆயுஷ்மான் பாரத், பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இது கவர்மெண்ட் ஸ்கீம்லயே அபிஷியலி வேர்ல்டு லார்ஜஸ்ட் பப்ளிக் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம். இது வேர்ல்டு லார்ஜஸ்ட் பப்ளிக் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம் இது. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு நாள் நம்ம ஷார்ட்ஸாகவே பார்ப்போம். ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இந்தியாவின் முதன்மையான சுகாதார காப்பீட்டு திட்டமாக ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அதிகாரப்பூர்வமாக உலகின் மிகப்பெரிய இதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அப்புறம் செப்டம்பர் 23, 2018 இந்த இதை தொடங்கினது எப்போ அப்படின்னா செப்டம்பர் 23, 2028 அன்று ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா தொடங்கப்பட்டது. 12 கோடிக்கு மேற்பட்ட குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இது மிகப்பெரிய உதவிகரமா இருக்கு. 5 லட்சம் ரூபாய்க்கு பணமில்லாத சுகாதார காப்பீட்டு திட்டத்தை இது வழங்கியிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அக்டோபர் 28, 2025 இந்த திட்டத்தில் 42 கோடிக்கும் மேற்பட்ட ஆயுஷ்மான் அட்டைகள் வழங்கப்பட்டு இந்த சாதனையை அது பெற்றிருக்கு. ஓகே, வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் சுகாதார ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப வேதனைக்கு உண்டானது. சமீபத்துல ஸ்வச் சுரக்ஷன் 2025க்கான ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா டர்ட்டியஸ்ட் ஒரு சிட்டி எது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன ஒரு சோகம்னா நம்ம தமிழ்நாடை சேர்ந்த மதுரை வந்து இதுல இடம் பெற்றிருக்கு. ஓகேவா, மதுரை மிகவும் அசுத்தமான நகரமாக எந்த நகரம் மாறி இருக்குன்னா மதுரை. இதுல சென்னையும் இருக்கு, அதான் வேதனை. பெங்களூர் இருக்கு, ஓகேவா, லூதியானா இருக்கு. ஸோ இதுல எது வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமான இது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தூர். ஓகே, இந்தூர் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கு. ஸோ இதையும் சொல்லியிருக்காங்க. அண்டர் த ஸ்வச் சுரக்ஷன் 2025 ஸ்வச் பாரத் மிஷன் மதுரை வந்து டாப் த லிஸ்ட் ஆஃப் இந்தியா டர்ட்டியஸ்ட் சிட்டி அப்படிங்கிற பேர் எடுத்திருக்கு. அதை தொடர்ந்து லூதியானா, சென்னை, ராஞ்சி, பெங்களூரு இது எல்லாமே வந்திருக்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆனா இதுல இண்டோர் தான் கிளீனஸ்ட் சிட்டின்னு பேர் எடுத்திருக்கு. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கணுங்க. மதுரை ஸ்வச் பாரத் மிஷன் நகர்ப்புறம் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழே வேர்ல்டு அசுத்தமான மிகவும் அசுத்தமான நகரங்கள் பட்டியலில் மதுரை வந்து முதலிடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் சென்னை, ராஞ்சி, பெங்களூரு, லூதியானா எல்லாமே இருக்கு. லூதியானா எங்க இருக்கு அப்படின்னா பஞ்சாப்ல. ஓகே, அப்புறம் ரீசன்ட்லி நௌராதி சாங்சுரி. ஓகேவா, சமீபத்துல எந்த மாநிலத்தின் நௌராதேகி சரணாலயம், குனோ தேசிய பூங்கா, காந்தி சாகாரா சரணாலயத்திற்கு பிறகு சிறுத்தைகளுக்கான 3வது வீடாக மாறி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மத்திய பிரதேசத்தில் உள்ளது. ஓகேவா, மத்திய பிரதேசத்துல குனோ நேஷனல் பார்க். இது வந்து காந்தி சாகர் சாங்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதுல தான் இந்த நௌராதேகி சரணாலயம், அதாவது நௌராதேகி சாங்சுரி, இதுதான் வந்து 3வது சீட்டாவுக்கு உண்டான ஒரு சரணாலயமா மாறி இருக்கு. ஓகே, சீட்டானா என்ன? மத்திய பிரதேசத்தில் உள்ள காந்தி சாகர் சரணாலயத்திற்கு பிறகு நௌராதேகி சரணாலயம் மாநிலத்தில்
சிறுத்தைகளுக்கான 3வது வீடாக மத்திய பிரதேசத்தில் உள்ளது மாறி இருக்கு. ஓகே, இந்த சிறுத்தைகள் 1952 இந்தியாவின் அழிந்து விட்டது. ஓகேவா. அடுத்த கொஸ்டின், வேர்ல்டு ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட் லா இண்டெக்ஸ் 2025ல இந்தியா வந்து எத்தனாவது இடத்திற்கு? 88வது இடம். ஓகேவா. இது வந்து உலக நீதி திட்டம் வேர்ல்டு ஜஸ்டிஸ் பவர் சட்ட விதி ஒரு குறியீடு 2025ல இந்தியாவோட தரவரிசை என்ன அப்படின்னா 8வது இடத்துல இருக்கு. அதாவது வேர்ல்டு ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸ் 2025 படி இதுல எத்தனாவது பொசிஷன்னா 0.49 ஸ்கோர் எடுத்து 88வது பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா. இதுல லாஸ்ட் யார் இருக்கா அப்படின்னா வெனிசுவேலா 143வது இடத்துல, ஆப்கானிஸ்தான் 142வது இடத்துல இருக்கு. வேர்ல்டு ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட் ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸ். ஓகே, 86வது சட்ட விதி குறியீட்டுல இந்தியா இடம்பெற்றிருக்கு. ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 6 இடங்கள் சரிந்து போன வருஷம் 80ல இருந்திருக்கு, இந்த வாட்டி 86வது இடத்துல பெற்றிருக்கு. எடுத்த பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னா 0.49. ஸோ இதில் லாஸ்ட்டில் இருக்கிறதே லாஸ்ட் எது அப்படின்னா வெனிசுவேலா 143வது இடம். வெனிசுவேலா எங்கே இருக்குது? அதில் அதிகமான பெட்ரோலியம் எடுக்கிற நாடும் அதே தான். அதுலேயும் கிரிப்டோ கரன்சிலாம் யூஸ் பண்ணுறாங்க. இது சின்ன ஒரு இது பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு சின்ன ஸ்மால் இண்டெக்ஸஸ், இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தரவரிசை பட்டியல் உலகளாவிய ஃபயர் பவர் குறியீடு 2025 4வது இடத்துல இருக்குது. ஹெலன்லி பாஸ்போர்ட் குறியீட்டில் இந்தியாவின் பாஸ்போர்ட் வந்து 85வது இடத்துல இருக்குது. நிலையான வணிக குறியீட்டில் இந்தியாவோட தரவரிசையில் 73வது இடத்துல இருக்குது. பசி குறியீடு ஹங்கர் இண்டெக்ஸில் எத்தனாவது இடம்? 102வது இடத்துல இருக்குது. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு குறியீடுலாம் நிறையா கேட்குறாங்க. டைம்ஸ் உயர்கல்வியில் இந்தியா வந்து எதில் இருக்குது? முதலிடத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் தான் முதலிடத்தில் இருக்குது. பொருளாதார சுதந்திர குறியீட்டில் இந்தியாவோட தரவரிசை 128வது இடத்துல இருக்குது. அப்புறம் உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீட்டில் GII. ஓகேவா. இதில் வந்து இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னா 38வது இடத்துல இருக்குது. ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உலகின் மிகப்பெரிய தொல்பொருள் அருங்காட்சியகமாக கிராண்ட் எகிப்து அருங்காட்சியகத்தை எந்த நாடு திறந்து வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எகிப்து. இதில் எது எகிப்துன்னு சொல்லிட்டு கிராண்டு. ஓகேவா. கிராண்டு எகிப்து மேனேஜ்மெண்ட்ஸ் கிராண்ட் எஜிப்டியன் மியூசியத்தை எஜிப்து தான் திறந்து வச்சிருக்கு. வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்டு இதுதான். ஸோ இது நமக்கு சிலபஸில் வந்திருக்கு. எகிப்து கிட்டத்தட்ட 1,00,000 கலைப்பொருட்கள் நிறைந்த உலகின் மிகப்பெரிய தொல்பொருள் ஆர்கியாலஜி வந்து மியூசியம் வந்து இந்த எகிப்தில் இருக்கிறது தான். ஓகேவா. இது பண்டைய உலகின் 7 அதிசயங்கள் ஒன்றான கிசாவில் உள்ள குஃபுவின் பெரிய பிரமிடு அருகே இது அமைஞ்சிருக்கு. ஓகேவா. பைசா நகரில் சாயந்திர கோபுரம் இதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி தான். எகிப்து தலைநகரம் கெய்ரோ. எகிப்து பவுண்டு நாணயம். ஜனாதிபதி வந்து அப்தல் ஃபெத்தா எல் சிசி. கண்டம் வந்து ஆப்பிரிக்கா, ஆசியா. ஓகே, இதையும் தெரிஞ்சுக்கிடணும். அப்புறம் புகையிலைக்கு தலைமுறையாக தடை விதித்த உலகின் முதல் நாடாக எந்த நாடு மாறி இருக்கு? புகையிலைக்கு தடைக்கு இந்த நாடுனா மாலத்தீவ்ஸ் தான். ஓகேவா. நிறைய பேர் ஹனிமூனுக்கு மாலத்தீவ்ஸ் போறாங்க. புகையிலைக்கு தலைமுறையாக தடை விதித்த உலகின் முதல் நாடாக எது மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலத்தீவ்ஸ் மாறி இருக்கு. மாலத்தீவ்ஸ் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டொபாக்கோ பேன். நவம்பர் 1லேருந்து டொபாக்கோவை பேன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது என்னன்னு பார்த்துருவோம். மாலத்தீவுகள் நவம்பர் 1, 2025 முதல் உலகின் முதல் தலைமுறை புகையிலை தடையை மாலத்தீவு அறிமுகப்படுத்தியிருக்கு. ஜனவரி 1, 2007க்கு பிறகு எந்த ஒரு நபரும் புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதும் பயன்படுத்துவதும் சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்தில் கீழே கட்டுப்பாடுகள் நாட்டில் வசிப்பவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் இருவருக்குமே பொருந்துறது. அனைத்து வயதினரும் வேப்பிங் மின் சிகரெட்டுகளும் இந்த சட்டத்தால் தடை செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா. எந்த ஒரு சிகரெட்டுமே அவங்களால நம்மளுக்கு விற்கவும் கூடாது, குடிக்கவும் கூடாது. மாலத்தீவில் புகையிலை கட்டுப்பாட்டு சட்டத்தின் 2வது திருத்தத்தின் மூலம் இது இயற்றப்பட்டிருக்கு. இந்த சில்லறை விற்பனையாளர்கள் வாங்குபவர்களின் வயதை சரிபார்க்க மீறல்கள் ஏற்பட்டால் அவர்கள் 50,000 இருக்கும். அதாவது 2007க்கு முன்னாடி பிறந்தவங்க சிகரெட் அடிக்கலாம், அவங்களுக்கு விற்கலாம். இது 2007க்கு அப்புறம் யாரெல்லாம் பிறந்தவங்களோ அவங்களாம் யாரும் சிகரெட் அடிக்கக்கூடாதுன்னு மாலத்தீவு அரசு சட்டம் விதித்திருக்கு. ஓகேவா. இது பெண்களுக்கும் பொருந்தும். மாலத்தீவோட என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மாலத்தீவுகள் தலைநகரம் மாலே, நாணயம் வந்து மாலத்தீவின் ரூபியா, அதிகாரப்பூர்வ மொழி திவேகி, ஜனாதிபதி முகமது முய்சு. ஓகே, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மாலத்தீவ்ஸ் எங்க இருக்குன்னு தெரியும் இல்லையா? மாலத்தீவ்ஸ் இதுதான் இந்தியா, இதுதான் ஸ்ரீலங்கா. ஓகேவா, இதுதான் ஸ்ரீலங்கா. ஸோ லட்சத்தீவுலாம் இங்க இருக்கு. லட்சத்தீவு இதுவும் இந்தியாவை சேர்ந்தது தான். ஆக்சுவலாக மால்தீவ்ஸ் எங்கே இருக்கு? இங்கே தான் மாலத்தீவ்ஸ் இருக்கு. சின்ன ஒரு ஐலாண்ட் தான் மால்தீவ்ஸ். இந்தியன் ஓஷன்ல எங்க இருக்கு? மால்தீவ்ஸ் இங்க இருக்கு. இதோட தலைநகரம் தான் மாலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, புரிஞ்சுக்குங்க. அடுத்து பிரெஞ்சு செவாலியர் டிஎல் ஆர்டர் நேஷனல் டு மெரைட் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? செவாலியர். ஓகேவா, இது ரீசண்டா சுனில் காந்த் முன்ஜால் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த செவாலியர் டிஎல் அப்படிங்கிற இந்த இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. செவாலியர் டி ஆர்டர் நேஷனல் டி மெரிட்னு சொல்லிட்டு. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சுனில் காந்த் முன்ஜால் இந்தியாவிற்கான பிரான்சின் தூதர், அப்புறம் திரு தியரி மாத்தோ ஹீரோ என்டர்பிரைஸின் தலைவரும் இவர் தான். இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா, இந்த விருது எதுக்காகனா கல்வி, புதுமை மற்றும் எந்தெந்த ஒரு இதுக்கெல்லாம் புதுமையான கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் ஜனநாயகமாக்கிறதுக்கும் இவர் இந்தியாவிற்கு இடையே உள்ள ஒரு பாலமா இந்த இணைஞ்சு இருந்ததுனால இவருக்கு இந்த அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேவிட் பெக்காம். இவரை பார்த்தாலே தெரியுது ஆள் எவ்வளோ எங்க. ஓகேவா, இவருக்கு சர் பட்டம் வழங்கியிருக்காங்க. ஓகே, இங்கிலாண்டோட சர் பட்டம் வழங்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இவருக்கு தான் ஒரு அவார்டு கூட கொடுத்துருந்தாங்க. இவர் முன்னாள் ஃபுட்பால் கேப்டன், இங்கிலாந்தோட ஃபுட்பால் கேப்டன். இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டேவிட் பெக்காம் அவர்களுக்கு கால்பந்து மற்றும் பாரம்பரியத்திற்கான சேவைகளுக்கான மன்னர் சார்லஸ் 3 அவர்களிடமிருந்து நைட்ஹுட் பெற்று சர் பட்டத்துடன் கௌரவிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, 17வது கால்பந்துக்கு ஜாம்பவன் இவர் தான். ஓகே, டைட்டில்ஸ் இவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் டேவிட் பெக்காம். உலகளாவிய கால்பந்து ஜாம்பவனான முன்னாள் இங்கிலாந்து கேப்டனுமான டேவிட் பெக்காம்க்கு அதிகாரப்பூர்வமாக மன்னர் சார்லஸ் 3ஆல் நைட்ஹுட் பட்டமும் பெற்றிருக்கிறாரு. விளையாட்டு மற்றும் சமூகத்திற்கு இவர் பங்களிப்பு அதிகமாக இருக்கிறதுனால கௌரவிக்கப்படுற சர் பட்டம். ஓகேவா, சர் பட்டமும் வழங்கியிருக்காங்க. இப்போ இந்த விழா நவம்பர் 4, 2005 உள்ள இடத்துல கோட்டையில நடக்க போகுது. ஓகேவா, வின்சர் கேஷல் அப்படிங்கிற ஒரு கோட்டையில நடக்க போகுது. இனிமேலுக்கு இவரை சர் டேவிட் பெக்காம் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீசைலம் புலிகள் காப்பகம் என்எஸ்டிஆர் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா சாகர்னாலே ஆந்திர பிரதேஷ். ஓகேவா, ஆந்திர பிரதேஷ். இது தமிழ்நாடு, இது கேரளா. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. இங்கே தான் ஆந்திரா இருக்கு. ஸோ தெலுங்கானா. ஸோ இது மகாராஷ்டிரா. ஓகே, மேப்லாம் நல்லா போட்டு வரைஞ்சி வச்சு பழக்கப்படுத்திக்கிங்க, ரொம்ப முக்கியம். இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஆந்திர பிரதேசில் உள்ள நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீசைலம் புலிகள் காப்பத்தில் புலி கணக்கெடுப்பை வனத்துறை தொடங்கி இருக்கு. ஓகேவா, இது 3728 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த மிகப்பெரிய புலிகள் காப்பகங்கள்ல இது நடக்க போகுது. இது கிழக்கு தொடர்ச்சி மலை நிலப்பரப்புல இது மிகப்பெரிய புலிகள் காப்பகமாகவும் இது புலிகள் அதிகமாக இருக்கவும் கணிக்கப்படுது. என்எஸ்டிஆர் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க இருக்குன்னா நல்லமல்லா மலைத்தொடர்கள் அமைஞ்சிருக்கு இந்த புலிகள் காப்பகம். இது ராஜீவ்காந்தி வனவிலங்கு சரணாலயம் மற்றும் குண்ட்லா பிரம்மேஸ்திரம் வனவிலங்கு சரணாலயம் ஆகியவற்றோட இது சேர்ந்துதான் இதை புலிகள் எண்ணிக்கையை ஆரம்பிக்க போறாங்க. ஓகேவா, அடுத்து போயிடும். ஒருங்கிணைந்த சோஹ்ரா சுற்று மேம்பாட்டு திட்டத்திற்கான அடிக்கல் சமீபத்தில் எந்த மத்திய திட்டத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அண்டர் சென்ட்ரல் ஸ்கீம். இது ஓகேவா, சோஹ்ரா சர்க்கியூட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து பிஎம் டிவைன் திட்டம், பிஎம் டிவைன் ஸ்கீமு. ஓகே, இது ஒரு ஒருங்கிணைந்த ப்ராஜெக்ட் ஸ்கீம்ஸு. இது பிஎம் டிவைன் திட்டம் என்பது பிரதமரின் வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டு ஓகே திட்டத்தில், அதாவது வடகிழக்குனா எதை சொல்லுவாங்க, 6 அந்த சிட்டிஸ் சொல்லுவாங்க இல்லையா, அஸ்ஸாமு மாநிலங்கள், 6 மாநிலங்கள், அஸ்ஸாம், மணிப்பூர், திரிபுரா,
அருணாச்சல பிரதேஷ். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இந்த திட்டம் வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டு திட்டத்துக்கு ஆரம்பிக்கப்பட்டது தான் இது. ஓகேவா? மேகாலயா அரசாங்கம் இது கூட்டாக அமைத்திருக்கு. பேர் என்ன அப்படின்னா, சோஹ்ராவை பல நாள் நிலையான சுற்றுலா தலமாக மாற்றுவது இது நோக்கமா இருக்கு. பீவைன் டிவைன் ஸ்கீம், அதாவது பிரைம் மினிஸ்டர் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன். இதுக்கு என்ன அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன். ஓகேவா? இது நல்லா நோட் பண்ணிக்கங்க. சோஹ்ரா அனுபவ மையம், அம்பி தியேட்டர், மழை பூங்காக்கள், கலைக்கூடங்கள் மற்றும் கைவினை அரங்கு ஆகியவற்றை எல்லாம் உண்டு ஒரு கலாச்சார யுத்திய முன்னேற்றம் தான் இதோட மெயின் நோக்கம். பிஎம் டிவைன் ஸ்கீம், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏகப்பட்ட ஸ்கீம்ஸு, இன்டர்நேஷ்னல் அப்பாயின்மெண்ட்ஸு, ஸோ அனைத்து விதமான ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே வரும். இது நான் இப்போ தமிழில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இங்கிலீஷில் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ்லையும் டெய்லியும் ஒரு டெய்லி வீடியோஸ் வரும். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.